Hello friends, welcome to my channel. So இந்த வீடியோவில் 2 ingredients வச்சு நெயில் கோன் எப்படி பண்ணுறது வீட்டிலே அப்படின்றத நம்ம பார்க்கலாம். என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ஸோ டீ பவுடர் யூஸ் பண்ணி பண்ணலாமா அப்படின்னு. இந்த வீடியோவில் நான் டீ பவுடர் யூஸ் பண்ணி தான் நெயில் கோன் செஞ்சு காட்டியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒயிட் சுகர் எடுத்திருக்கேன் 3 ஸ்பூன்ஸ். தென் டீ பவுடர் வந்துட்டு 3 ஸ்பூன்ஸ். வாட் எவர் அது எந்த டீ பவுடராக இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது 3 ஸ்பூன்ஸ், அது 3 ஸ்பூன்ஸ் எடுத்திருக்கேன். ரெண்டையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தென் வந்துட்டு நீங்கள் என்கிட்ட ஒருத்தவங்க கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க சாம்பிளுக்கு மெஷர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சாம்பிளுக்கும் வந்துட்டு நீங்கள் இதையே ட்ரை பண்ணலாம். ஸோ நான் இது ரெகுலராக யூஸ் பண்ணுற குக்கர். நீங்கள் வீட்டில் எந்த பாத்திரம் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த பாத்திரத்தை யூஸ் பண்ணி நெயில் கோன் பண்ணலாம். ஸோ உள்ளே வந்துட்டு கொஞ்சம் வெயிட்டாக ஏதாவது வைக்கணும் அப்படின்றதுக்காக நான் இது வச்சேன். ஸோ அந்த பவுல் அதுக்கு மேலே வைக்கும்போது வந்துட்டு கரெக்டாக எனக்கு செட் ஆகலை. அதையும் நான் அந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். ஏன்னா நிறைய பேர் உள்ளே வைக்கிற பாத்திரம் தப்பாக வச்சிட்டிங்க அப்படின்னா லிக்விட் கிடைக்காது. அப்புறம் மேலே நம்ம தண்ணி பாத்திரம் வைக்கிறோம்ல, அது வந்துட்டு உள்ளே இருக்கிற பாத்திரத்து மேலே முட்டவும் கூடாது. முட்டினாலும் லிக்விட் கலெக்ட் ஆகாது. ஸோ உள்ளே வைக்கிற பாத்திரம் கரெக்டாக இருக்கணும். நீங்கள் உள்ளே ஹெவியாக வெயிட்டுக்கு வைக்கிறீங்களா, அதுவும் வந்துட்டு சைஸ்க்கு தகுந்த மாதிரி இருக்கணும். குக்கர் வந்துட்டு என்னோடது கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஸோ நான் யூஸ் பண்ணியிருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வந்துட்டு ரொம்ப கம்மியாக தான் போட்டிருக்கேன் இதில். ஸோ நம்ம அப்படி யூஸ் பண்ணும்போது வந்துட்டு பாத்திரத்தோட சைஸை நீங்கள் பார்த்துக்கணும். பார்த்துட்டு டைம் ஃபிக்ஸ் பண்ணணும். நான் ஜஸ்ட்டு 10 மினிட்ஸ் மட்டும்தான் இதுக்கு வச்சேன். பாத்திரம் பெருசாக இருக்குது அப்படின்னா நம்ம வந்துட்டு இன்க்ரீடியன்ஸ் கம்மியாக போட்டோம்னா டைம் வந்துட்டு கம்மியாக வச்சுக்கணும். 10 மினிட்ஸ் அந்த மாதிரி ஆஃப் பண்ணிடணும். அதர்வைஸ் வந்துட்டு நீங்கள் 15 to 20 மினிட்ஸ் அந்த மாதிரி உங்கள் பாத்திரத்துக்கு தகுந்த மாதிரி லோ ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேம்னு மாற்றி வைக்கிற மாதிரி இருக்கும். தண்ணியும் அப்படி தான். கொஞ்சம் தண்ணி வந்துட்டு பெரிய பாத்திரத்தில் வைங்க. கீழே வைக்கிற பாத்திரத்தை பொறுத்து மேலே வந்துட்டு தண்ணி கம்மியாவா இல்லை ஃபுல்லாக இருக்கணுமான்னு பார்த்துக்கோங்க. ஸோ நான் தண்ணி வைக்கும்போது உள்ளே இருக்கிற அந்த பாத்திரத்து மேலே எனக்கு முட்டுது. அதனால நான் உள்ளே வச்சுருக்கிற பாத்திரத்தையும் திரும்ப எகெயின் வந்துட்டு நான் சேஞ்ச் பண்ணேன். உள்ளே இருக்கிற அந்த வெயிட்டை ஹெவியாக வச்சுருந்தால அதை எடுத்துகிட்டு வேறு ஒரு பாத்திரம் வச்சு உள்ளே ஒரு அகலமாக இருக்கிற ஒரு பிளேட் வச்சு ஜஸ்ட் நான் வந்துட்டு இதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் மட்டும்தான் வச்சேன். நீங்கள் வந்துட்டு நீங்கள் பாத்திரம் எந்த பாத்திரம் வைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி 10 to 15 மினிட்ஸ் 15 to 20 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ வச்சு எடுத்தாச்சு. ஆஃப்டர் 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா நான் கூல் டவுன் ஆனதுக்கப்புறமா எடுங்க, இல்லைனா ரொம்ப சூடாக இருக்கும். எடுக்கும்போது லைட்டாக மூவ் ஆனதுனால கொஞ்சம் உள்ளே ஒரு 2-3 டாப்ஸ் மட்டும்தான் வெளியே வந்திருக்கு. மற்றபடி எல்லாமே ஓகே. உள்ளே இருக்கிறத பாருங்கள், அந்த மிக்சர் வந்துட்டு நல்லா கருகி போய் கிறிஸ்பி ஆன மாதிரி இருக்கணும். அப்போ தான் வந்துட்டு ஃபுல்லாக வெந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்போ தான் நமக்கு லிக்விடும் வந்துட்டு நல்லா கலர் கொடுக்கும். ஸோ இப்போ நம்ம அந்த லிக்விடை வந்துட்டு வேறு ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நல்லா டார்க்காக இருக்குது கலர். ஸோ இப்போ பக்ரீத் வருது இல்லையா, அதுக்கு வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் வெளியே லிக்விட் வாங்கணும்னு இல்லாமல் வீட்டிலே இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் ஒரு ஆள் யூஸ் பண்ணுற அளவுக்கு வந்துட்டு இதில் லிக்விட் கிடச்சிருக்கு. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம மைதா ஆட் பண்ணிக்கலாம். 1 to 2 ஸ்பூன்ஸ், 1.5 தான் நான் போட்டேன். ஸோ நீங்கள் லிக்விட் கிடச்ச அளவுக்கு வந்துட்டு பார்த்துட்டு கரெக்டாக மைதா ஆட் பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி போடுறது நல்லது. பேஸ்ட் பாருங்கள் எவ்வளோ டார்க்காக இருக்குன்னு. கலர் வந்துட்டு சூப்பராக இருந்தது. நான் வீடியோ எண்ணில் காமிச்சிருக்கேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஜஸ்ட்டு 2 இன்க்ரீடியன்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஜாக்ரி இதில் யூஸ் பண்ணவே இல்லை. கலர் பாருங்கள், ஆனால் சூப்பராக வந்திருக்கு. ஸோ கன்சிஸ்டன்சி பார்த்துட்டு திரும்ப எகெயின் வேணும்னா மைதா ஆட் பண்ணிக்கலாம். நான் திரும்ப எகெயின் வந்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணேன். ஆனால் ரொம்ப நம்ம கையில் போட்டதுக்கப்புறமா ஒழுகவும் கூடாது இல்லையா. ஸோ மைதா வந்துட்டு ஆட் பண்ணும்போது கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். லிக்விட் நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சமாக பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நிறைய மைதா ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்புறம் ஸ்டெயின் வராது. ஸோ கன்சிஸ்டன்சி செக் பண்ணிவிட்டு மைதா ஆட் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் ஒரு எம்டி கோன் எடுத்திருக்கேன். நம்ம வந்துட்டு அதை அதுக்குள்ளே ஃபில் பண்ணிடலாம். ஸோ போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும்.
அவ்வளோதான், கோன் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை வந்துட்டு எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். 15 கிராம்ஸ் 14 கிராம்ஸ் இருக்குது இந்த கோன். ஸோ இது ஒரு ஆள் யூஸ் பண்ணிக்கலாம். 2-3 கோட்ஸ் போடணும் அப்படின்னா ஒரு ஆள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு இந்த வீடியோவில் ஒரு கோட் மட்டும்தான் யூஸ் பண்ணி காமிச்சிருக்கேன். நான் ஆல்ரெடி வச்சு ஒரு 1 மந்த் பேக் வச்சுருந்தது, அதில் அதுக்கு மேலேயே வைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் கோட்டோட ரிசல்ட்டே வந்துட்டு சூப்பராக இருக்குது. பேஸ்ட்டோட கலர் பார்த்தாலே உங்களுக்கு டவுட்டே வராது, ஏன்னா கலருமே டார்க்காக இருக்குது இல்லையா. ஸோ ஸ்டெயினுமே வந்துட்டு சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஓவர் நைட் நான் விட்டுட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் வாஷ் பண்ணி காமிச்சிருக்கேன். நீங்கள் ஒரு 2-3 கோட்ஸ் போட்டிங்கன்னா கண்டினியூஸாக போட்டால் போதும். 2 கோட்ஸ்லேயே வந்துட்டு இது நல்லா இருக்குது, கலர் டார்க்காக இருக்குது. ஸோ ஏதாவது டவுட் இருந்ததுன்னா என்கிட்ட கமெண்ட்டில் கேளுங்க. வேறு ஏதாவது வீடியோஸ் வேணும் அப்படின்னா அதையும் கேளுங்க, நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ லிக்விட் அவைலபிளாக இருக்குது. லிக்விட் வேணும், பல்காக வேணும்னா கூட ப்ரைஸ் கம்மி பண்ணி கொடுத்துட்ருக்கேன். ஸோ லிக்விட் வேணும்னா கூட என்கிட்ட என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கீழே கொடுத்துருக்கேன், டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இது வந்துட்டு ஃப்ரெஷ்ஷான ஸ்டெயின். எகெயின் வந்துட்டு கொஞ்சம் நேரம் கழித்து எடுத்தது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.